ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9ல் கண்டென்ட் குயின்னா எல்லாருக்குமே தெரியும் விஜே பார்வதி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த அந்த 90 நாள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்டை வாரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்க தான் கண்டென்ட்னே சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து உள்ளே 24 ஹவர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து உள்ளே நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு சில அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, துணிவே சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக் லாஸ்ட் வீக் போச்சு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் போட்டு ஃபன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறன்ற பேரில் பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே வந்து அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்டா அந்த ஷோவே முடிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் பார்வதி மட்டும் தான் நீங்கள் கண்டென்ட்டாக எடுத்தீங்க, இப்போ அந்த அவங்க அவங்க அம்மாவையும் சேர்த்து எடுத்துருக்கீங்க, இதுலேருந்தே உங்களுக்கு கண்டென்ட் அவங்கள விட்டால் வேறு யார் இல்லைன்னு தோணுது. இது வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து செய்கிறது நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து மக்கள் மனசில் வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு பார்வதி உங்களுக்கு தேவைப்படுவாங்கன்னு தெரில, அவங்க கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிநாதன் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் 2 பேரும் பீம் பேக்கில் உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பக்கம் சபரி வந்து வருவார். இவங்கள பார்த்தோன்னே ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்னடா முரட்டு சிங்கிளாக இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் அவரை கலாய்ப்பாங்க இவங்க 2 பேர் சேர்ந்துன்னு. இவரும் அப்படியே ஒரு லுக் விட்டு ஒரு மாதிரி இருப்பார். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இருந்த கண்டஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா கானா வினோத், அப்புறம் வியானா நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே, இப்போ 3வதாக வந்து சபரி, இவங்க 3 பேர் தவிர வேறு யாருமே பார்வதி, கமருதீன் ஃபோட்டோ வைக்கல, அந்த கிளிப்பிங்ஸும் வைக்கல. இவங்க தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம சபரிக்கு வந்து ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிருக்கு போல இருக்குது. ஏன்னா அந்த 2 பேர் தான் வந்து ஃபேன்ஸ் அதிகம், அவங்களுக்கு வந்து ஆதரவு அதிகமாக இருக்குது வெளியில். ஸோ இவங்க 2 பேரோட கிளிப்பிங்ஸோ ஃபோட்டோ வச்சா ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்போம், நல்ல ஒரு குட் புக்கில் மக்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாரா என்னன்னு தெரியல மக்களே. எனக்கு அப்படியே தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்து இப்போ வச்சிருக்காருன்னா காரணம் அதுதான். இல்லை அவங்க 2 பேரும் வந்து பண்ணது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இவர் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அதை வந்து மனம் திருந்தி ஓகே அவங்களும் நம்மள மாதிரி கண்டஸ்டன்ட் தான், ஸோ அவங்களோட ஃபோட்டோஸு கிளிப்பிங்ஸ் ஒப்பன்ற மாதிரி வச்சிருக்காரா தெரில மக்களே. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக உண்மையாகவே வைப்பாங்க அவங்க 2 பேரோட ஸ்டேட்டஸு. நம்மளும் அதான் எதிர்பார்க்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே. நன்றி.